வணக்கம். என் பேர் ஸ்ரீஜா. 3rd CS. இன்றைய செய்தி: புதினா பல பிரச்சனைகளுக்கு நிவாரணம். நறுமணத்துக்கு பெயர் பெற்ற புதினாவும் கீரை வகைதான். மற்ற கீரைகளை விடவும் இதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதால் உடலின் செல்கள் இது பாதுகாக்கிறது. இதில் வைட்டமின் ஏ, இரும்பு சத்து, மெக்னீஸ் மற்றும் ஃபோலிக் அமிலம் அதிகம் இருப்பதால் கண் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இரத்த சோகை நோயாளிகளுக்கும் தேவையான ஒன்று. கீரை என்பதால் மற்ற கீரைகளைப் போல இதை அப்படியே சமைத்து உண்ணக்கூடாது. பிரியாணி போன்ற உணவுகளிலும் டீ அல்லது ஜூஸ் போன்ற பானங்களிலும் சிறிது புதினா இலைகளை சேர்ப்பதன் மூலம் தனி சுவை கிடைக்கும். இதன் நறுமணமே சாப்பிடும் ஆர்வத்தை தூண்டும். வயிற்றுப்புண், வாய்வு கோளாறு, பெண்களுக்கான மாதவிடாய், வயிற்றுவலி போன்ற பிரச்சனைகளுக்கு புதினா ஜூஸ் நிவாரணம் அளிக்கும். தினமும் 2 அல்லது 3 வேளைகள் சாப்பிடும் முன் புதினா ஜூஸ் குடித்தால் நல்ல பலன் கிடைக்கும். குடலில் உள்ள பிரச்சனையால் வயிற்றுப்போக்கு என அசௌகரியங்கள் தரும் இடர்பில் பவுல் சிண்ட்ரோம் என்ற நோய்க்கு ஆளானவர்களுக்கு புதினா இலையிலிருந்து பிரித்து எடுத்த பெப்பர்மின்ட் தைலத்தை கொடுத்து ஆராய்ச்சி செய்ததில் அவர்களுக்கு வயிற்று வலி, அடிக்கடி கழிப்பறை செல்ல வேண்டும் என்ற உணர்வு ஆகியவை குறைந்திருந்தது. வாய் துர்நாற்றம் இருப்பவர்கள் 3 புதினா இலைகளை வாயில் போட்டு மென்று தின்றால் புத்துணர்வு சுவாசம் கிடைக்கும். மேலும் வாயில் இருக்கும் பாக்டீரியாக்களை கொல்லும். கர்ப்பிணிகள் மற்றும் கல்லீரல் நோய் இருப்பவர்களுக்கு குமட்டி கொண்டே இருக்கும். சாப்பாட்டில் விருப்பம் இருக்காது. அவர்களுக்கு புதினா இலை சிறந்த நிவாரணம் கொடுக்கும். ஜூஸ் மற்றும் சட்னி செய்து சாப்பிடலாம். நன்றி.